தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் அருணிடம் கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எங்கு நோக்கிலும் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்குகள் போட்டதாக இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பரவலான கருத்து, செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வருகிறது. இருந்தாலும் திமுக அதிமுகவோட அந்த கட்டமைப்பு, அவர்களுடைய அந்த பூத் லெவல் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றெல்லாம் மீறி நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொன்னீங்க, நிறையா சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் அதை தாண்டி போலிங் டே அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கி எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எல்லாருமே பார்த்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்டமைப்புன்னு சொல்லி தான் ரெண்டு கட்சியிலும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பெருசாக இது வந்து புதுசாக வந்த கூட்டம், இவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, இதெல்லாம் பேசினாங்க. ஆனால் அந்த கட்டமைப்பு தாவேக்கா எங்கே வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டினாங்க அப்படின்னா பூத் ஏஜென்ட்ஸில். இவங்களுக்கு பூத் ஏஜென்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டாங்க. முதல்ல மாவட்ட செயலாளர்கள் போட முடியுமான்னு கேட்டாங்க, போட்டு காட்டினாங்க. ஒரு கூட்டம் 2 கூட்டம் வரும் அப்படின்னாங்க. ஸோ நடத்தின எல்லா கூட்டத்துக்கும் கூட்டம் வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு இவங்களோட ஸ்ட்ரென்த், அந்த கட்டமைப்பு சொல்கிறீங்களே, அந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக தாவேக்கா வச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பூத் ஏஜென்ட்ஸை போட்டது. காலையில் 6 மணிக்கு உள்ளே வந்த பையன் தண்ணி குடிக்கிற கூட வெளியே எங்கேயும் போகல. ஸோ அவங்க ஃபுல் டே இருந்து அந்த ஃபார்ம் 17C ப்ராப்பராக வாங்கிட்டு போகிற வரைக்கும் பக்காவாக நின்று பண்ணாங்க. இதை அங்கிருந்த திமுக அதிமுகவுடைய பூத்தில் இருந்தது. அப்படி ஆமாம், எல்லா பூத்துலையும் இந்த விஷயம் நடந்துச்சு. முஸ்லம்பட்டி ஊத்தக்கரையில இல்லைங்கிறாங்களா பூத்தில்? சொல்லலாங்க, ஏதாவது உங்களுக்கு எந்த பூத்து இங்கே சென்னையில் சொல்கிறீங்க? ஸோ சென்னையிலையும் நடந்துச்சு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலும் நடந்துச்சு. அந்த மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா அதில் வந்து குறைபாடே கிடையாது. மற்ற கட்சியில் கூட சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. ஸோ டீ குடிக்கிறதுக்கு வெளியே போவாங்க, அங்கே ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு வெளியே போவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கல. அந்த பசங்க அந்த இடத்த விட்டு நகர் கிடையாது. வர ஓட்டர்ஸ் அவங்களோட ஓட்டர் ஐடியை கரெக்டாக பர்ஃபெக்டாக வெரிஃபை பண்ணி, இதில் நிறைய பேர் டபுள் ஓட்டர்ஸ் வந்து எங்களை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவங்கள வெளியே நிற்க வச்சு, ஸோ இதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இதெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே அங்கே இருந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தான் நிறைய இடத்துல கேட்டாங்க, என்னப்பா உங்கள் பசங்க இவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குறாங்க, நாங்கள் அசந்து போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு போலிங் டே முடிஞ்சு வெளியே வந்த ஏடிஎம்கே ஆட்கள் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, 60 வருஷம் 70 வருஷம்னு சொல்கிறீங்க, அந்த கட்டமைப்பு இருந்த ஆட்கள் இன்றைக்கி தாவேக்காவை பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா புதுசாக வந்தது இதுதான், புதுசாக வந்தவங்க தற்கூரின்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி. ஆமாம், வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத விட இங்கே வந்து தேர்தலில் கிங் மேக்கரா விஜயனா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த எலெக்ஷன் மே 4 அன்னைக்கு வரப்போகிற ரிசல்ட்டில் வந்து விஜயனா வந்து கிங் மேக்கரா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருந்த மேசிவான ஃபேன் பேஸ், அந்த ஃபேன் பேஸை பொலிட்டிகலைஸ் பண்ணியிருக்காரு விஜயனா. ஒவ்வொருத்தனுக்கும் என்னென்ன தெரியாது, அரசியல் என்னென்ன தெரியாது இருந்த ஆட்களை இன்னைக்கு அரசியல் என்னென்னு கற்றுக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்கு திமுக அதிமுக கொள்கை கூட்டம், நாங்கெல்லாம் பெரிய கொள்கை கூட்டம்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் இந்த 18 வயசுல 19 வயசு அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு 13 லட்சம் பேர் தான் 12 லட்சத்தி சொச்சம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த 13 லட்சமும் முழுமையாவே விஜய்க்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த 13 லட்சத்தை தாண்டி இருக்க அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு மாறி ஏடிஎம்கே இது நியூட்ரலாக மாறிட்டே இருக்கும். இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து டிவிக்கு தான் கன்வெர்ட் ஆயிருக்கும். பிகாஸ் என்னன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அது போக ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இங்கே வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு திமுக மாற்றம் அதிமுகன்னு போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இது மாற்றம் கிடையாது, இந்த மாற்றத்துக்கான தீர்வு தாவேக்கா தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, வேற யாராவது ஒரு கட்சி ஓட்டு போடலான்னு மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனால் பூத்தில் போய் நின்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பரம்பரை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேர கை அங்கே போயிடும். ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் அப்படியே மாறி இருக்கு. டோட்டலாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய இடங்களில் சர்வே எடுத்திருக்கோம். அந்த மாதிரி பரம்பரை ஓட்டு போட்டவங்க கூட போய் பூத்து முன்னாடி நின்னதுக்கப்புறம் 60 வருஷம் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், மாற்றி போட்டோம். இந்த இடம் மாற்றி போடலன்னு மாற்றி நாங்கள் வந்து டிவி கேட்க போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே ஆட்கள் நிறையா இருக்காங்க. எங்கள் ஊர்களில் திருப்பூர் அந்த பகுதிகளில் ஏடிஎம்கே கொடையோட சுற்றின ஆட்கள் நாங்கள் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. இது திருப்பூர், ஈரோடு, ஆமாம், கோயம்புத்தூர் இந்த ஏரியாவும் சரி, நீலகிரி வரைக்குமே இதே விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாமே வந்து என்ன எதை குறிக்குது அப்படின்னா, மக்கள் இங்கே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கணும், அந்த தீர்வு விஜயனால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சும்மா வந்து இது பார்த்தாங்க. நீங்க சொல்ல திமுக வாக்குகள் ஏதாவது விழுந்ததா உங்களுக்கு? தாராளமா ஷோர். திமுக இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பெரும்பாலும் திமுக ஓட்டே போடல. அவங்க அவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க. இன்னைக்கு 90% ஓட்டுங்க, நான் சீரியஸா ஷோர் சாட்டா சொல்ல முடியும். 90% காங்கிரஸோட ஓட்டர்ஸ் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் காங்கிரஸ்ல இருக்கிற கவுன்சிலர்ஸா இருந்தவங்க, அவங்க ஃபேமிலிஸ் இப்போ கரைப்புதூர் அந்த மாதிரி பகுதியில் நிறைய காங்கிரஸ்ல இருந்த நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்ந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஓகே. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இப்போ 2 லட்சம் ஓட்டு போலிங் ஆகிட்டு வைங்களேன், ஒரு 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறவங்க தான் வெற்றி பெற முடியும். ஆமாம்,
உங்க சட்டமன்ற தொகுதிகளில் அந்த 1 லட்சம் ஓட்டுக்கு மேல ஒரு பூத்துக்கு 150 to 200 ஓட்ஸ் வந்து கன்ஃபார்ம் டிவி கேக் சைடில் இருக்கு. இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அன்னைக்கு எல்லாருமே பார்த்தாங்க. இது வந்து இன்னைக்கு சும்மா வந்து நம்ம வந்து இது ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அண்ணாவை எப்படி மேசிவ் க்ரௌட் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஒரு லீடரா பாக்குறாங்களோ. நீங்க சொல்றது ஒரு பூத்துக்கு 150 ஓட்டுன்னு வைங்களேன், அப்படிங்கும்போது அது வந்து 60 லட்சம் ஓட்டு 70 லட்சம் ஓட்டுக்கு மேலே போகும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா வரும். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில திமுக இல்லைன்னு சொல்ல வரேன். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலங்களில் இவங்க கலைஞர் ஐயாவை எப்படி பார்த்தாங்களோ அதை விட ஒரு மேசிவான ஒரு ஃபோர்ஸா வந்து விஜய் அண்ணாவை பார்க்குறாங்க. இதை வந்து அன்னைக்கு என் தலைவனா பார்த்த மக்கள் திமுகனால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் வரையில் அதை விட டபுள் மடங்கு அதிக மேசிவ் க்ரௌடோட வரையில இதை வந்து அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து தொடர்ச்சியை கட்டமைச்சிட்டே வராங்க. போலிங் டே அன்னைக்கு பேசின அதே ஆட்கள் இந்த 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு வாங்குவாருப்பா ஆனா ஜெயிக்க மாட்டார், எவ்வளோப்பா ஓட்டு வாங்குவாங்க, ஒரு கோடி ஓட்டு வாங்குவாங்க ஆனா ஜெயிக்க மாட்டார். ஸோ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறதா. புகழேந்தி சார் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம தமிழக வெற்றி தொலைக்காட்சிக்கு வணக்கம். வணக்கம் சார். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அந்த ஒரு இளைஞர் அருண், அந்த தவேக ஆதரவாளர் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து சொன்னார். இது மாதிரி இந்த 72,000 பூத்துலையுமே எங்களுக்கு ஒரு 100 ஓட்டு இருக்கு. அந்த பூத்தில் ஏஜென்ட்ல வந்து ரொம்ப ஆர்வமாக அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் காட்சி அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இந்த முறை தமிழக வெற்றி கழகம் அந்த பெறக்கூடிய அந்த வாக்குகள் எவ்வளவு இருக்கும் என்பது ஒரு கணிக்க முடியாத அளவுக்கு இப்போது இருப்பதாக அந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு பொதுவாக ஒரு பேசு பொருளாக இருக்குது. கணிக்க முடியாத அளவுக்கு தாவேக்காவின் வாக்குகள் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள், உங்களோட கணிப்புப்படி? அதாவது தேர்தல் முடிந்தது, ஆர்வமா 4ஆம் தேதி நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும். இதுல நான் முதல்ல ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு நினைவு இருக்கும், உங்கள்கிட்டயே பேசியிருப்பேன் நான். 2வது இடத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பிடிக்க முடியாது. அப்ப 2வது இடம் மாறிதான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் விசிலுக்கு போட்டேன்னு பலர் சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது. அருண் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு, எழுச்சியே போகலன்னாரு. ஒரு சப்ஸ்டிடியூட் வச்சுக்கிட்டு பூத்து கவுண்டிங் அப்போ பூத்து ஓட்டிங் அப்போ போலாம், ஒன்றும் போக கூடாதுன்னா இல்லை. ஆனா நாங்க ஆர்வமா அங்கேயே உட்காந்துருந்தோம், வேலை பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு தம்பி அருண் சொல்லிட்டு. இங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கேக்கு பிரச்சனை சொல்றோம். டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறதும் டிஎம்கே தாவேகா அப்படின்னு அவர்களுடைய தலைவர் விஜய் ஆகட்டும், நானும் முதல்ல இருந்து அதை சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் என்னுடைய கட்சி சார்பா திமுகவுக்கு ஆதரவு. ஆனா இன்னைக்கு கல நிலவரம் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியோடு சென்ற முறை பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அணி அவர் தலைமையில இருக்கின்ற அந்த அணி 65+1 போச்சு, 66. ஒரு தடவை அடி வாங்கியாச்சு, ஆட்சி இழந்ததாச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முதல் நடந்த ஒரு இடம் வந்துச்சு. இது எக்ஸ்பீரியன்ஸா நடந்ததாக அதிமுக தலைவர்கள் அத்தனை பேருமே பிஜேபி எதிர்ப்பிலே மூழ்கி இருந்தார்கள். சென்னையிலே இருக்கின்ற இவர் வந்து ஜெயக்குமார், நான் சக்கரவர்த்தி மாதிரி இருந்த தோல்வியே எனது லைஃப்ல கிடையாது, கடந்த 20-25 வருஷம் இப்படிதான் போடுச்சு, பிஜேபியால தான் நான் தோத்தேன், அடிச்சு போன நாங்க இந்த பிஜேபி கூட சேர்ந்திருக்க கூடாதுன்னு சொன்னதை நாடறி எஸ்டிபி மாநாட்டில் நின்றுட்டு இனி பிஜேபியோடைய கூட்டணி இல்ல, அது நடக்கவே நடக்காதுன்னு திரு பழனிசாமி சொன்னது உலகம் அறிவு. இது நடந்ததா இல்லையா? ஆகவே ஏற்கனவே நீங்க தோத்த குரூப் அது, அந்த தோத்த குரூப்போட சேர்ந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. நான் என்ன சொல்றேன், அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி. என்ன தலைப்பா என்ன பேசலையா, திருமாவளவன் பேசலையா, நீங்க பேசலையா, நீங்க பேசலையா, யாரு பேசல, ஜெயலலிதா கொண்டு சிறையில் தண்டனது திமுக, அந்த திமுக சேரல் வெக்கமா இல்லையா? இல்ல சிறையில் ஜெயலலிதா மறந்துட்டு காரணமே திமுக, அந்த திமுக வெக்கமா
நல்ல அசிங்கமா பேசுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, நான் பேசும்போது நீங்க போய் தினகரன் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்ச நாள் ராம்தாஸ் கூட சேர்ந்துட்டு சுத்திட்டுல அப்ப பேசுறாங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்க. பேசி முடிச்சோன்னு பதில் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. தனிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. வேண்டாம். பேசணும் பேசுங்க. சொல்ல முடியாம எப்படி எப்படி பேசி முடிச்சோட பேசலாம். பொங்கல் பண்ணிடுறாரு. தனிப்பட்ட முறை வார்த்தைகள் பேசக்கூடாது. தனிப்பட்ட வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. 2 பேரும் பேசாதீங்க. பொங்கல் பண்ணினா வெயிட் பண்ணுங்க. புகழேந்தி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புகழேந்தி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓன் டைம்ல பேசு. ஓன் டைம்ல பேசு. என் டைம்ல ஏன் பேசுற நீ? என் டைம்ல ஏன் பேசுற நீ? நீ ஓன் டைம்ல பேசு. தனிப்பட்ட முறையில மரியாதை குறைவா பேசக்கூடாண்டா. இருவருமே தனிப்பட்ட முறையில பேசாதீங்க. வாங்கி ஓட போறீங்க. 4ஆம் தேதிக்கு பின்னாடி உத வாங்கி தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டான். நீங்க காசு போயிடுவான். எல்லாம் ஓடுறீங்க. தனிப்பட்ட முறையில் 2 பேரும் பேசாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. அப்புறம் புகழேந்தி சார் நான் பேசும்போது நீ ஏன் பேசுற? இல்ல நான் பேசும்போது நீ ஏன் பேசுற? ஒரு சிறிய இடைவேளைக்கு தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பொங்கல் பண்ணிக்கணும் சார். எப்பவுமே அமைதியா பேசுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆவேசமா வாக்குவாதம் ஆயிட்டு இப்போ நம்ம அருண் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அந்த மேற்கு மண்டலத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகமான வாக்குகள் வந்து அதிமுக வாக்கிலிருந்து எங்களுக்கு பெருமளவு வாக்குகள் இந்த முறை விழுந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது போன்ற அங்கே கொங்கு மண்டலத்தில் தான் வந்து அதிகமான வாக்குப்பதிவு, 90% அதிகமான வாக்குப்பதிவு. கரூரில் தான் அந்த அதிகபட்சமாக 93, அந்த வீரபாண்டியிலேயே இந்த 93% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்குது. இந்த அதிகமான வாக்குப்பதிவு எதை குறிக்குது? அது அதிகமான போலிங் வந்து ஒரு புதிய இந்த இளம் வாக்காளர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் அந்த இளம் வாக்காளர்கள் ஒரு ஆர்வமாக வாக்களித்ததா, அல்லது வழக்கமான இந்த SIR பணிகளினால தான் அது வந்து வாக்களிப்பு அதிகரித்திருக்கிறது என்ற 2 விதமான கருத்துக்கள் பொது தளத்தில் பேசப்படுகிறது. அது புள்ளி விவரங்கள் அடிப்படையிலும் பேசப்படுகிறது. வாக்குகள் பிரித்தது திமுகவில் அதிக அளவு பிரிக்கப்பட்டதா, அதிமுகவில் அதிக அளவு பிரிக்கப்பட்டதா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? களத்தில் இருந்து தேர்தல் பணியெல்லாம் ஆற்றிருக்கீங்க. பொங்கலூர் மணிகண்டன் சார் சொல்லுங்கள் சார். சார், இப்போ இந்த முறை 85% வாக்குகள் 85% வாக்கு பதிவாகுது. நான் பேசுறது கேக்குதா? क्वेश्चन கேட்டீங்க, நான் தான ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, சொட்ட மரியாதை இவ இல்லங்க. இருங்க புலேந்தர், இது தப்பு, தவறான வார்த்தை. புலேந்தர் தவறான வார்த்தை. அவர் பேசி முடிஞ்சோன்னு உங்களை வாரேன். புலேந்தர் சார், ஓகே பொங்கல் மணி தான் நீங்க சொல்லுங்க சார். பொங்கல் மணி தான் நீங்க சொல்லுங்க. பொங்கல் மணி தான் நீங்க பேசுங்க. இல்ல, புகழேந்தி சாரோட ஆடியோ கட் பண்ணிட்டோம். நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவரோட ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. இல்ல, அவர் பேசுறது கண்டிக்கத்தக்கது. அவர் பேசுற ஆடியோ எடுக்கல. நீங்க பேசுங்க சார். சார், 2026 தேர்தலில் 85.1% வாக்கு பதிவாக இருக்குது. நீங்க இதுல வந்து 5.7 கோடி 7.3 கோடி வாக்காளர்கள். இதுல 20 லட்சம் அதிகமான வாக்காளர்கள் இந்த இயர்ல பதிவிருக்காங்க. சரி, இது பாத்தீங்கன்னா 2000 அவ்வளவுதான். அதே மாதிரி 2006 நடத்தினா பொங்கல் மணிகண்டன் ஒரு சின்ன தொழில்நுட்ப சிக்கல். அருண், இப்போ இவங்க சொன்ன கருத்துப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சியோட வாக்குகள் மட்டும்தான் உங்களுக்கு அதிக அளவில் அந்த மேற்கு மண்டலத்தில் பதிவாகி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அது வந்து இருதரப்புலையுமே இந்த வாக்குகள் வந்து பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? பொதுவான ஒரு கணிப்பு இருக்குது. இந்த வாக்குகள் சிதறியது மட்டுமே
ஒரு தொகுதியில் இந்த வெற்றிக்கான காரணியாக இருக்க முடியுமா? நீங்கள் அது ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளருக்கு ஆதரவாக வேலை பார்த்துருக்கீங்க களத்தில். அந்த 1,00,000 வாக்குகள் எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொகுதிகளை நீங்கள் எதனா பார்க்குறீங்க? இல்லை, வெறும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியிலேருந்து மட்டும் மெஜாரிட்டியான ஓட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோங்கிறது இல்லை. இது வாக்கு பிரிக்கிறதுங்கிறது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு வாக்கும் இந்த கட்சிக்கான உரிமை கொண்டதை கிடையாது. ஸோ மக்களோட வாக்குங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. ஸோ அந்த வாக்கு பிரிக்கிறதுங்கிற ஒரு வாதமே நான் தவறாக தான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு கட்சியும் புதுசாக வரையில மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஒரு கணிசமான வாக்குகளை அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். எப்பவுமே நியூட்ரலான ஓட்டர்ஸ், அதான் ரெண்டு கட்சியுமே இல்லாத ஓட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டர்ஸோட ஆமாம் அந்த ஓட்டர்ஸோட பெர்சன்டேஜ் இல்லை, நான் சொல்கிறது வந்து ஆல்ரெடி ஓட் போட்டுட்டே இருப்பாங்க, காலகாலமாக ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்க நோட்டாக் போடுவாங்க, இல்லை ஒரு சுயேட்சை கேண்டிடேட் போடுவாங்க. இது டிஎம்கே ஐடென்டிட்டி இல்லாத ஒரு பெர்சன்டேஜ், ஒரு 10 to 15% ஓட்டர்ஸ் வந்து தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் ஓவராலாக கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு என்டிகேல அந்த பக்கம் இருந்த ஓட்டர்ஸும் இந்த பக்கம் வந்துருக்கு. இது போக ரெண்டு கட்சிகள் கிட்ட இருந்தும் காலகாலமாக ரெண்டு கட்சிகளுக்கு போட்ட ஓட்டர்ஸ். இது எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா, ஏன் வந்து எங்கள் மேற்கு மண்டலத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுனா, மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏடிஎம்கே தான் பெரிய அளவில் வெற்றி வாகை சூடக்கூடிய இடம். கடந்த தேர்தல்களில் இவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே அந்த பகுதியில் சில இடங்கள்ல பெரும்பான்மையாக திமுக வென்றது. ஸோ அது வந்து திமுகவுக்கு ரெகுலராக போகிற ஓட்டுகள்னு நம்ம சொல்லவே முடியாது. அது எல்லாமே ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டு. ஸோ பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் போன தடவை வந்து திமுக பக்கம் போன ஓட்டு. சரிங்களா? இந்த எஸ்ஐஆர் ஒரு விஷயம் சொல்றாங்க. எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து பெர்சன்டேஜ், எஸ்ஐஆர்னால தான் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து நம்மளா அப்படி ஒரு டேட்டா போட்டுக்கலாம். ஸோ என்ன காரணம்னா, எஸ்ஐஆர்ல வந்து இவங்க கள்ள ஓட்டு போடுறது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஏற்று தான் ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம இறந்தவர்கள் டபுள் ஓட்டுல நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கறத தாண்டி கள நிலவரம்னு ஒன்று இருக்கு. நம்ம ஃபீல்டு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். 60% ஓட்ஸ் போலா இருக்கு அப்படின்னா ஒரு 15% வந்து கால் போட்டுருவாங்க. இந்த இடம் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா மக்களே 80%, 82% தாண்டி போயிட்டாங்க. கரூர்ல 93% போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க போய் கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கள்ள ஓட்டு போடுறதுக்கான ஆட்களும் அங்கே இல்லை. ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஓட்டு இருக்கவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் போச்சு, அது வேற கதை. அதோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ இதெல்லாமே வந்து இந்த புது ஓட்டர்ஸ் வந்தீங்க, இவ்வளோ இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு போட வந்தீங்க, இவங்க எல்லாரும் எதுக்காக வந்தாங்க? இவங்க எல்லாம் இத்தனை வருஷமா வந்து ஓட்டு போடாமல் இருந்த ஆட்கள் தான். நீங்க புது ஓட்டர்ஸ் மட்டும் வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா கிடையாது. ஆல்ரெடி ஓட்டு போடாமல் இருந்தவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் காரணம். இவங்க எல்லாம் வந்து இத்தனை வருஷமா ஓட்டு போடாமல் இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் வந்து புதுசாக வந்து அதிமுக ஓட்டு போட போறாங்க. ஃபிளைட்ல 1.5 லட்ச ரூபா டிக்கெட் போட்டு வந்து இங்க வந்து இவங்க கொடுக்குற 2000 3000 காசு வாங்கிட்டு காசு ஓட்டு போடுறதுக்கு வர போறாங்க. கிடையாது. நான் தமிழருக்கு போட மாட்டாங்களா? அது கன்வெர்ட் ஆயிடுச்சு. நீங்க நான் தமிழருக்கு போட மாட்டாங்கன்னா இது வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல நடக்கலையே. 2021 இதே மாதிரி மக்கள் வெள்ளமா வந்து ஓட்டு போட வரல இல்ல. அப்ப அவங்க நாம் தமிழர் லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்திருக்காங்க இல்லையா? நாம் தமிழர் ஒன்றும் புது கட்சி கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் 2026 தான் புதுசா வந்திருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணலாம். சோ நாம் தமிழருக்கும் ஒரு இதுக்கு வரணும். கடந்த தேர்தலில் நாம் தமிழர் போட்டிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் இப்படி வரலையே. இவ்வளவு பிரச்சனை, இத்தனை வெகுஜன மக்கள் வந்து எழுச்சியா வந்து ஓட்டு போட வரல. அருண் ஒரு புள்ளி வரும். இதுவரை இந்த வாக்குப்பதிவு முடிந்ததுக்கப்புறம் பல விவாதங்கள், பல்வேறு ஒப்பீடுகள் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் வந்து 2021, 26 இதில் வந்து கடந்த முறை வந்து அந்த 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட 6.5 லட்சம் வாக்கு, இந்த தடவை 5.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள். இதுதான் போலிங்க ஏற்கனவே. இப்போ 100 வாக்குகளில் 60 வாக்குகள் போட்டால் அது 60%, 90 வாக்குகளில் 80 வாக்குகளில் 60% போட்டால் அது வந்து கூடுதலான சதவீதம் அப்படிங்கிற கணக்கு தான் இப்போதைக்கு தேர்தலில் வாக்குப்பதிவில் ஒப்பிட்டுருக்காங்க. அது வந்து வாக்குப்பதிவுங்கிறது வழக்கம் போல தான் ஆயிருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த சதவீதம் அதிகரித்தது, ஆனால் எண்ணிக்கை வந்து பெரிய அளவில் அதிகரிக்கல. அதுதான் இது வந்து நமக்கு மறைமுகமான ஒரு விஷயம். உங்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கலையும் நம்ம சொல்ல முடியாது. எண்ணிக்கை எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, போன டைம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100 ஓட்டுல 50 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு 20 ஓட்டு கள்ள ஓட்டா இருக்கும். மொத்தம் 70. ஆனா இந்த தடவை 85 வந்து ஆர்கானிக் ஓட்டுகள் அப்படிங்கிறீங்க. சோ அப்ப வந்து ஆர்கானிக்காவே பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கறதுல எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்க பேசுறதுனால கேட்கிறேன். இப்போதைக்கு சமூக வலைத்தளங்களில் அமைச்சரவை பட்டியல், பதவியேற்பு நிகழ்ச்சி வளாகம் மற்ற உள்ளிட்ட பல தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு நன்றி என்றெல்லாம் வாக்காளர்கள். இது வந்து இந்த அளவுக்கு ஒரு அதீத நம்பிக்கை திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, இவங்களோட ஒரு 25 கட்சி கூட்டணி, இதெல்லாம் மீறி நீங்கள் அதிக வாக்கு வாங்குறீங்கன்னு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதெல்லாம் மீறி தான் கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இதெல்லாம் மீறி தான் உங்களால் வந்து மாவட்ட செயலாளர்கள் போட முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு அனுமானத்தில் உங்களுக்கு அனுமானம் கிடையாதுங்க. இதெல்லாம் மீறி ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் தாவேகா சாதிச்சுட்டே வருது. இவங்க சொல்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இது எல்லாமே வெறும் வந்து கற்பனை குற்றச்சாட்டு தான் அப்படின்னு சொல்லி முறியடிச்சுட்டே வராங்க. இப்போ இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி அமைச்சரவை பட்டியல் இதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா? இது எங்கிருந்து வருது? அவங்களுக்கு எங்கிருந்து அந்த நம்பிக்கை வருது தாவேகா பசங்களுக்கு அப்படின்னா, ஸோ இந்த எலெக்ஷன்ல வேலை பார்த்து அந்த கள நிலவரம், இவங்க மக்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும்
ஓவராலாக தமிழ்நாடு அளவில் கொடுத்த வாக்குறுதிகளை தாண்டி அந்த தொகுதிகளுக்கு என் தொகுதி என் உரிமைங்கிற அடிப்படையில் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் என் காசு இந்த ஊருக்கு நான் 40 போர் போட்டு தரேன், இங்கே இருக்க தண்ணி பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன் அந்த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வாக்குறுதிகள் மக்கள்கிட்ட பெருமளவும் செல்வாக்க ஏற்படுத்தி கொடுக்குது. இதை தாண்டி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட ஓட்ஸ், இந்த போஸ்டல் ஓட்டு இருக்கு இல்லையா, இந்த போஸ்டல் ஓட்ஸோட அந்த எண்ணிக்கை தான் வந்து அந்த ஒரு 100% ஷூரிட்டி கொடுக்குது. இவங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஏன் வந்து அமைச்சரவை பட்டியல் நிறைய ஆமா, ஏன்னா இன்னைக்கு பிசி போலீஸ்காரங்களை எடுத்துக்கலாம், பிசி லெவல்ல இருந்து இன்ஸ்பெக்டர் அந்த கிரேட் இருக்கிற வரைக்கும் மெஜாரிட்டியான பீப்புள் டிவி கேட்க ஓட் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க சொல்ற விஷயம், திமுகவை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர் வந்தா அவங்க முன்னாடி நாங்கள் எந்திரிச்சு நிற்கணும், அவங்க முன்னாடி நாங்கள் உட்காரக்கூடாது. உட்காந்தா இன்னைக்கு இப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்களா, இதை விட கேவலமான வார்த்தைகள் நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு வாங்கணும். எங்களுக்குள்ள அவ்வளோ குமர்கள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இப்போ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மக்கள் மாற்றணும்னு விரும்புறாங்க. இந்த அரசியல் தான் இப்போ ஒரு விரக்தியின் வெளிப்பாடு இவங்க 2 பேர் எப்படி பேசிக்கிட்டாங்க நம்ம பார்த்தோம், நேரலையில மக்கள் பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தாவேகா சைடில் நடக்கிறது இல்லை. அவங்க ரொம்ப ஆரம்பம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கலையில ஏறி குதிச்ச ஆளுகள் சொன்னீங்க. இன்னைக்கு அவங்க எவ்வளவு பக்குவப்பட்டிருக்காங்க. இப்போ அப்ப 50 ஆண்டு கால அரசியல், 50 ஆண்டு கால அனுபவம் இவங்க எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும், அந்த விஷயம் இருக்கு இல்லையா. நீங்க மக்களை வந்து நீங்க வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். அதை தாண்டி நீங்க பக்குவப்படுத்துறது விட்டு போட்டு அவங்கள ஓட்டுக்கு கையேந்த நிலையில மக்களை வச்சுட்டு நீங்க வந்து இப்படி பொது வேலையில இருந்து எவ்வளவு தொகுதி ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஜெயிப்பீங்களா, எதிர்க்கட்சி தலைவராக வருவீங்களா? இல்லை ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு 130+ தொகுதிகள் ஜெயிக்கப்படும் தாவேகா சைடுல இருந்து. இது ஷோர் ஷாட்டா அடிக்கும். இது நீங்க வேணா எழுதி கூட வச்சுக்கலாம். இது கண்டிப்பா நடக்கும். தமிழக வெற்றி கழகம் இந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில 130 தொகுதி ஜெயிக்கும். ஆனா இந்த வெற்றியை இவங்களால வந்து உதாரணத்துக்கு ஒரு 20 ரவுண்ட்ஸ் போதும் நீங்களா கவுண்ட், 10வது ரவுண்ட்லயே இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போலிங் கவுண்ட் ரிசல்ட் அறிவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை திமுக காரங்க உண்டாக்குவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு நிறைய நரேஷன் செட் பண்ணப்படுது. கடந்த 2 நாட்களா பாக்குறோம், குழந்தைகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க இந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நாளைக்கு விஜயனை தோத்துட்டார் அப்படின்னா குழந்தைகளை வந்து ஒரு ஒரு மறைமுக தூண்டுதல் ஜெயிச்சா ஒன்றும் இல்லை ஜெயிக்கிற கூட மாட்டாம தான் உங்களுக்கு வந்து கவுண்டிங் பூத்தில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அங்க மிஷின்கள் உடைக்கப்படும், உள்ள இருக்கிற ஆட்கள் தாக்கப்படுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே நடக்கும், 100% நடக்கும். ஏன்னா திமுக இதெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம், வெளியே போலீஸ்காரங்க ஒரு சட்டக்கல்லூரிக்கு வெளியில போலீஸ்காரங்க கை கட்டி நின்று இருந்தப்போ உள்ள இருந்த ரவுடிகளை காலேஜ் 130 தொகுதி ஜெயிப்புன்னு சொல்லிட்டு 130 தொகுதிக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு போல 13 தொகுதி தான் போனார். இல்ல போகலைங்கிறத விட அதுதான் சொல்றேன், மக்கள் விஜயனை வந்து அதை தான் அவங்க நிறைய இடத்துல பதிவு பண்ணாரு. நான் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரல, ஆல்ரெடி நான் ஒருத்தர் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அதனோட வெளிப்பாடு, அதனோட விருத்தி தான் இன்னைக்கு குழந்தைகளை தவறா பயன்படுத்துறா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியில கிண்டர்ஜாய் மாதிரி கிண்டர்ஜாய் கேக்குற மாதிரி ஓட்டு உங்க வீட்டுல எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு அத வந்து அவ்வளவு பெற்றோர்கள் இல்ல அதுதான் அவங்க சில வீடியோஸ் எல்லாம் வருது, அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும் அழுறாங்க சின்ன குழந்தைங்க. இல்லை அந்த அளவுக்கு அதை அந்த அரசியல் மேம்படுத்தணுமா? இதுக்கு முந்தைய அரசியல் தலைவர்கள் கல்லூரி காலங்களிலே நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு அரசியலுக்கு வாங்க அப்படிம்பாங்க. இப்ப குழந்தைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்களே நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேக்குறது சரியாது இல்ல. நான் அந்த விஷயத்துக்குள்ள வரேன். படிப்பு முடிச்சிட்டு அரசியலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி எப்ப சொன்னாங்க? எப்ப 60கள் 70கள் எந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க. இல்ல எந்த போராட்டத்துக்கு அப்புறம் எந்த ஒரு எழுச்சிக்கு அப்புறம் இந்த 2 கட்சிகளும் மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க அரசியல் படாம வச்சிருக்கோங்கிறதுக்காக இது திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட இந்த 2 கட்சிகளும் திமுக அதிமுக 2 பேர் சேர்ந்து அரசியல். ஆமா, நீங்க வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியணும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி தெரியணும். இதெல்லாம் தொடக்கப்புள்ளிலே பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருமா சார் உங்களுக்கு? சார் குழந்தைகளே இல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் +2 படிக்கிற பசங்களுக்காக அது அந்த நாலேஜ் வரணுங்கிறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நீங்க அங்கிருந்தே வந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் நீங்க அரசியல் கொண்டு வரது. அரசியல்னா என்ன? இங்க வந்து அரசியல்னாலே ஒரு தவறான கட்டமைப்பு இருக்கு. ஆனா அது அப்படி இல்ல, மக்களுக்கான சேவைங்கிறத பதிவு செய்ய நம்ம மறந்துட்டோம். இல்ல இது அரசியல்ல இது திராவிட இயக்கங்கள் இல்ல, காங்கிரஸ் இயக்கங்களும் கல்லூரி காலத்துல இறுதியாண்டு மாணவர்கள் அந்த மாணவர் பேரவை தேர்தல்களில் அரசியலில் அரசியல் ஆர்வத்தோட அவங்க அந்த ஈடுபடுவது தான் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்தது. பள்ளிக்கூட லெவலில் பாலிடிக்ஸ் தேவையா? அதான் கேட்குறோம். இல்லை, அவங்களும் கற்றுக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஜெனரேஷன் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைகள் இன்னைக்கு கிண்டர்ஜாய் கேட்ட மாதிரி கேட்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து மீடியாவும் தெரியாது, சினிமாவும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. அது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க யாருக்கு ஓட் பண்ணணுங்கிறது. அந்த டிசைட் பண்ண அந்த பர்சன்டேஜ் அந்த ஓட்டு குழந்தைங்களுக்கு ஒரு வேலை ஒரு முடிவு, ஒரு தேர்வு முடிவுகள் கூட அந்த சின்ன ஏமாற்றங்கள் கூட அந்த குழந்தைங்க தாங்கிக்காது. இல்ல போல அரசியல் தலைவர்கள் நம்ம சொல்லி அவர் தோத்துட்டாரு இல்ல ஜெயிச்சிட்டாருன்னு வந்து அவங்களோட இந்த நரேஷன் நான் உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறேன் சார். ஏன்னா
இது வந்து சும்மா இருக்கிறவங்களை தூண்டி விடுற கணக்கு. ஏன்னா குழந்தைங்க ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணாருங்க. இப்போ மீனுக்கு மேலே நான் தீனி போட்டு அது எதுக்காக நான் தீனி போடுறேன், மீனை பிடிக்கிறக்காக. ஆனால் நான் மீன் கிட்ட போயிட்டு உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ மேலே வான்னு சொல்ற மாதிரி இது கதை இருக்கு. மீன் குழந்தைய ஒன்றா சார் இல்ல இந்த நரேஷன் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து அவங்கள வந்து எமோஷனலா அவங்க திங்க் பண்ணாத ஒரு விஷயத்தை அவங்க இதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்களை ட்ரிகர் பண்ற வேலையா இருக்குது. இது 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 ஸ்டாப் பண்ணுவான்னு இல்லை. நீங்க நிறைய வீடியோஸ்லாம் அந்த உங்க தாவேகா ஆதரவாளர் குழுக்களை வந்ததுனால சொல்றோம். பெற்றோர்களுக்கு குழந்தையை வளர்த்துற பெற்றோர் ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட குழந்தை எப்படி சமாதானப்படுத்தும் நல்லாவே தெரியும். தெரியாம யாராவது குழந்தை வளர்த்துவாங்களா? அந்த குழந்தை ஒரு விஷயம் கேட்க, ஒரு சைக்கிள் கேட்குது அப்படின்னா அந்த சைக்கிள் இன்னைக்கே வாங்கி கொடுக்கணுமா, இல்லை அந்த குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கணுமான்னு அந்த குழந்தை எப்படி பக்குவப்படுத்தி சமாதானப்படுத்தி கொண்டு வரணும்னு எல்லா பேரண்ட்ஸுக்கு தெரியும். அது கூட தெரியாம யாரும் கல்யாணம் முடிச்சு புள்ள வைத்து புள்ள வளர்க்க போறது கிடையாது. ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து வெளியே வரது என்னன்னா, அது எதை காட்டுது அப்படின்னா, விஜய் அண்ணாவோட அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங். அவர் வந்து தன்னோட குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்களும் தன்னோட அண்ணனா நினைக்கிறாங்க. அந்த அண்ணனா பெண்கள் மட்டும் நினைக்கலாம், அவங்க குழந்தைகளை தன்னோட தாய்மாமனா நினைக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோஸ் காட்டுது. இது வந்து வெறும் ஓட்டு இது மட்டும் இல்லை. இது இந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து இது போன்ற நடவடிக்கைகள், அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு 17 வயதுக்கு உட்பட்டவங்கள வந்து அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலே அது வந்து சட்ட ரீதியாக தவறானது. 17 வயதுக்கு உட்பட்டவங்கள பிரச்சாரத்தில் காமிச்சா, புகைப்படத்தோடு காமிச்சா அது வந்து தண்டனைக்குரியது, குற்றம், சட்டப்படி, அரசியல் சட்டப்படி. இன்றைக்கி இந்த குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமும் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்துவது, இந்த மாதிரி ரீல்ஸில் போடுவதெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி அந்த 17 வயதுக்கு உட்பட்டோர் அவர்களை வந்து அரசியல் ரீதியாக பிரச்சாரத்திற்கோ அல்லது அவர்களை வந்து வாக்கு கேட்டோ அல்லது அவர்கள் புகைப்படங்களை பயன்படுத்துவதோ எந்த பிரச்சனையும் இல்லை. அரசியல்னு இல்லை, குற்றச்செயல்களிலுமே அவர்கள் ஈடுபட்டாலுமே அவர்கள் புகைப்படத்தை காண்பிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அதனால் சொல்கிறேன், இந்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த புரிதலுக்கு அவங்க கட்சிக்காரங்களும் வரணும், இவரும் வரணும். அரசியல் பயப்படுத்தப்படப்படுது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சட்டப்படி நடத்தணும் இல்லை. அது குழந்தைகளோட பெற்றோர்கள் கொடுக்கறது அது வந்து தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் கிடையாது. அவங்க வீட்டில் விஜய் அண்ணா மேல வச்சிருக்கிற அந்த அன்பை, ஒரு அன்பு எந்த அளவுக்கு இருக்கு ஒரு வீட்டில் அப்படிங்கிற வந்து அதை வெளிப்படுத்துற வீடியோஸ் அதெல்லாம். அது வந்து தேர்தல் 4ஆம் தேதி இப்போதை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? தாவேகா வந்து 130 இடங்கள் என்று சொன்னீர்கள். ஒருவேளை 130 திருச்சி கிழக்கு பெரம்பூர்ல விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வேறு யாருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பெரும்பாலும் எல்லா தொகுதியிலுமே நீங்க வந்து அப்படி கேட்டேன்னா 234 நம்ம லிஸ்ட் போட்டு இது இந்த கேண்டிடேட் பேர் இவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதான் நம்ம பேச முடியும். அப்படி பேசணும்னா நமக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளரோட வாக்குறுதி என்ன, அந்த தொகுதியில் இருக்க பிரச்சனை என்ன, இது எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதியிலையும் 234 தொகுதியிலுமே இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தனித்தனி தொகுதிக்கான வாக்குறுதிகள் அந்தந்த வேட்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. இதை தான் சொல்றேன். இந்த வெற்றிக்கு ஏன் இது வருது அப்படின்னா, ஏன் இவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா, இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை யாரும் கொடுக்கல. இன்னொன்று, போற வேட்பாளர் நிறைய மக்கள் கிட்ட பேசுறாங்க, நான் இதை ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு. ஜெயிச்சாலே செய்யற ஆட்கள் இல்லை, ஆனால் நான் தோத்தாலும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்போ மக்கள் ஆல்ரெடி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கை மேலும் வலுப்படுது. இதை தாண்டி இந்த தேர்தல் அன்னைக்கு, தேர்தலுக்கு முன்னத்தினால எலெக்ஷன் பிரச்சாரங்கள் அப்போ திமுக செஞ்ச அராஜகங்கள், இது எல்லாமே மக்கள் மனசுல பெருமளவு வெறுப்பை கொண்டு போய் சேர்ந்து. 4ஆம் தேதி பார்க்கலாம் சார். வாக்குகள் எண்ணப்படும் போது முடிவுகள் என்ன வருகிறது என்று பார்க்கலாம். உங்களது நம்பிக்கையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மற்றொரு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.